வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் தனித்தன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழி இயல், இசை, நாடகம் என்னும் முப்பிரிவுகளை கொண்டது. அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே நெறிமுறைகளை வகுத்துள்ளது. தமிழ் மொழி இரவா இலக்கிய இலக்கண வளங்களை கொண்டு தனக்கென தனித்தன்மை கொண்டுள்ளது. தமிழர் எளிய குடிமக்களையும் குடிமகளையும் காப்பியத் தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழிதான். இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜித்தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். தமிழ் மொழி திராவிட மொழிகளில் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே ஆகும். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. சுட்டுப்பெயர்களும் மூவிடப் பெயர்களும் மாற்றம் பெற்றுள்ளது. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது தமிழ் மொழிதான். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தன்மை கொண்டதும் இந்த தமிழ் மொழியினுடைய தனித்தன்மை தான். நன்றி.